Hi guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வாட்ஸ்அப்ல ஒருத்தர் வந்து மெசேஜ் பண்ணிட்டு அந்த மெசேஜை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க delete பண்ணிட்டாங்களா? சோ இனிமே நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த மெசேஜை வந்து உங்களால ஈஸியா வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க ஆன்லைன்ல வராமலே அவங்களுக்கு புல்டிக் அடிக்காமலே நீங்க ரிப்ளையும் பண்ண முடியும். ஸோ இது போல சூப்பரான ட்ரிக்ஸை வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த சூப்பரான ட்ரிக் வந்து உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் பார்க்க முடியும் நம்ம மொபைல் டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த 2 வாட்ஸ்அப்லையுமே 2 நம்பர் வேறு வேறு கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த அப்ளிகேஷன்கள் லிங்க் உங்களுக்கு வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதும் ஸோ அதனுடைய இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு இது போல தான் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்க முடியும். ஸோ சேவ் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் இந்த அப்ளிகேஷன் பற்றின இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோ கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸை வந்து நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணணும். ஸோ இப்போ நான் எனேபிள் பண்ணிடுறேன். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் அந்த அப்ளிகேஷனுடைய நேம் இருக்குது. ஸோ அதை நம்ம ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணால் போதும். பெர்மிஷன்ஸ் வந்து அலோ கொடுத்துடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சில பெர்மிஷன்ஸ் கேட்கும், அலோ கொடுத்துங்க. இப்போது லோடிங் ஆப் லிஸ்ட்னு இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மட்டும் கிடையாதுங்க. ஸோ சோசியல் மீடியா எந்த ஒரு அப்ளிகேஷன்லையும் வரக்கூடிய அந்த மெசேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். டிலீட் பண்ணியிருந்தா கூட ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் நான் சொன்னது போலவே உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அத்தனை ஆப்ஸுமே இங்கே வரும். ஸோ அதில் நமக்கு இப்போ தேவைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் தான். ஸோ இப்போ வாட்ஸ்அப்புக்கு நான் ஒரு மெசேஜ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணி விட்டுறலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, சிம்பிள். இங்கே நம்ம எனேபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேக் வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த குறிப்பிட்ட அப்ளிகேஷனுடைய பேட்ரி ரெஸ்ட் ஆகிறத பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் ஆகிறத நீங்கள் ஆஃப் பண்ணி விடுங்க. அப்போ தான் இது வந்து பேக்ரவுண்டில் பக்காவாக ஒர்க் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஆஃப் பண்ணி விடுறேன். இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும் அந்த அப்ளிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் நான் டோன்ட் ஆப்டிமைஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு டன் கொடுத்துட்றேன். இப்போ பேக் வந்துடலாம். இப்போது நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, சிம்பிள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்ஃபெக்டாக இந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஸோ 2 வாட்ஸ்அப் இருக்குது. இந்த வாட்ஸ்அப்லேருந்து இந்த வாட்ஸ்அப்புக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன். அட் த சேம் டைம் இங்கே வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன், இல்லைனா இங்கேருந்து இங்கே நான் மெசேஜ் பண்ணுறேன். ஸோ இது நீங்கள் எப்படி பண்ணாலும் சரி அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அந்த ஆப்பில் வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி மெசேஜ் பண்ணுறேன். இப்போது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ மெசேஜ் டைப் பண்ணுறேன். இப்போது நான் மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணி முடியவும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மெசேஜும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடுச்சு. இப்போது என்ன பண்ண போகிறேன்னா கண்டினியூவாக ஹோல்ட் பண்ணி நான் delete everyone அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கொடுத்துட்றேன். பாருங்கள், கொடுத்தாச்சு. இப்போது நம்ம அந்த இன்ஸ்டால் பண்ண ஆப் ஓப்பன் பண்ணலாம். இங்கே நீங்கள் பார்க்க முடியும் திஸ் மெசேஜ் வாஸ் deleted அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது என்னதான் மெசேஜ் டெலிட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் பார்க்க முடியும். அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறது காட்டிடும், அது என்ன மெசேஜ் அப்படிங்கிறதும் காட்டிடும். அதே நேரத்தில் திஸ் மெசேஜ் வாஸ் deleted அப்படிங்கிற ஆப்ஷனையும் இங்கே காட்டிடும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஈஸியாகவே ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தா கூட அப்படி delete பண்ணிட்டாலும் அதை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீட் பண்ணிக்க முடியும் இந்த மெத்தடில். ஸோ அது மட்டும் கிடையாதுங்க, இங்கே நீங்கள் அவங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணிக்க முடியும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஆஃப்லைனில் இருந்துக்கிட்டே அவங்களுக்கு ரிப்ளைவும் பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து புல்டிக் வந்து அடிக்காமலே இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே guys, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.